ஓம் சர்வ சனவசீரமம் சாகரத்தாலே கனமுதல் அழைத்து வரும் ராகரத்தாலே பகைப்பிணி நோய் தீர்த்து வைக்கும் கரத்தாலே பகைத்தவரை கொல்ல வைக்கும் நாகரத்தாலே சகலமே மோகிக்கும் பாகரத்தாலே சகலரையும் தம்பிக்கும் வாகனத்தாலே ஐயும் கிளியும் சவும் ஓம் ரீவும் சரிவும் கரிவும் ஓம் சரவண பவா வசி வசி பாபா ஸ்வாஹா. நண்பர்களே, இன்றைய நாள் இனிய நாள் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சி. இன்று விஸ்வாவாசு வருடம் பங்குனி மாதம் 1ஆம் தேதி 15/3/2026 ஞாயிற்றுக்கிழமை. இன்றைய திதி ஏகாதசி. காலை 9:20 வரை. பிறகு துவாதசி. இன்றைய நட்சத்திரம் சித்த யோகம். அடுத்த நாள் காலை வரை விடிய காலை 5:58 வரை. பிறகு அபிட்டம். இன்றைய யோகம் பாரி யோகம். கரணம் பாலவம். தேய்பிறை. நேத்திரம் பூஜ்ஜியம். ஜீவன் பாதி. அமிர்த யோகமும் மரண யோகமும் கூடிய நாள் இன்றைய நாள். இன்றைய நாள் விஜய ஏகாதசி. சிரவண விரதம். சட சீதி சப்த கௌரமி விரதம். சிரவண துவாதசி விஷ்ணு கிருகளை மிகவும் சிறந்த நாள். தெய்வீக அருள் கடாட்சம் பொருந்திய நாள். பங்குனி மாதம் 1ஆம் தேதி. அனைத்து வகையிலும் சிறப்பான நாளாக இன்றைய நாள் அமையக்கூடும். எல்லா விதத்திலும் தெய்வீக அருள் கடாட்சம் பொருந்திய இந்த மாதத்தின் துவக்கம் நாள். மிகவும் இன்றைய நாளில் சிறப்பான சில நன்மைகள் வந்து சேரக்கூடிய நாளாக மாறும். ஒரே இடத்தில் கூடியிருந்த ராகு பகவானோடு இருந்த சூரிய பகவானானது இப்போது சனீஸ்வரனோடு சேர்ந்து குருவுடைய வீடான தனுசு மீனராசியில் அமர்ந்துள்ளார். அதனால் சில சிக்கல்கள் இருந்து விடுபட்டு எல்லா ராசிக்காரர்களுக்கும் சில நன்மைகளை வந்து சேரக்கூடிய நாளாக அமைகிறது. இன்றைய குளிகாதி நேரம் நல்ல நேரம் காலை 7:30 முதல் 10 மணி வரை. குளிகை பிற்பகல் 3 மணி முதல் 4:30 வரை. ராகு காலம் மாலை 4:30 முதல் 6 மணி வரை. யமகண்ட மதியம் 12 மணி முதல் 1:30 வரை. இன்றைய பாரசூலை மேற்கு வடமேற்கு. பரிகாரம் வெள்ளம். காலை 10:48 வரை. நண்பர்களே, அடுத்ததாக நம்ம காண இருப்பது மேஷம், ரிஷபம், மிதுனம் ராசிகளை பற்றி காண்போம். வணக்கம்.